ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக் பேஜோ செய்ய போகிறோம். இது பர்மாவில் நம்ம ஃபேமஸான ஃபுட். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 6 பட்டை வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கலர் மாறாமல் வறுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் ஆனியன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இது கூட 1 கப் ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஆயிலில் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம். நல்லா மொறுமொறுப்பாக வறுக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு 15 பல் பூண்டு சின்ன சின்னதாக நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஷேப்பாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே ஆயிலில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக வறுக்கணும். இப்போ நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இதே எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இந்த ஆயில் அப்படியே வச்சுருங்க. அடுத்து நம்ம கடைசியாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நம்ம வறுத்து வச்ச வத்தலை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் பூண்டு வறுத்த ஆயிலும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் 4 முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வறுத்த அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ், ஆனியன் நல்லா மொறுப்பொறுப்பாக வறுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கார்லிக், இது பார்த்திங்கன்னா உப்பு கலந்த தண்ணியில் ஒரு 4-5 ட்ராப் லெமன் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம வறுத்த ஆயில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பேஜோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாயில் பண்ண எக்கை ஒரு கத்தியை வச்சு நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். முழுசாக கட் பண்ணிடக்கூடாது, ஓரளவு கட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக பரவுற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு லெமன் கலந்த வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஆனியன், தேவையான அளவுக்கு ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. கார்லிக், நல்லா உள்ள வரைக்கும் போகிற மாதிரி ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்ச ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 4-5 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இது கூட கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, இது ரோட்டு கடையில் நம்ம ஃபேமஸான ஃபுட்டு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உப்பு லெமன் கலந்த வாட்டர் சேர்த்துக்கலாம். லைட் புளிப்பாக டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிற போகிறோம். எக் பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அப்படியே முழுசாக சாப்பிடணும், கட் பண்ணக்கூடாது. இதை நீங்களும் உங்கள் குட்டீஸும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.